நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் சி ஃபீவர் 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். இந்த போயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா, ஒரு திரும்ப கடற்பயணம் மேற்கொள்ள ஒரு மனுஷன் ஆசைப்படுறான். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அது எதெல்லாம் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகி ஆசைப்படுறான் அப்படிங்கிறத அந்த போயமில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, டேரெக்டாக போயம்குள்ளே போயிடலாம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், டு த லோன்லி சி அண்ட் த ஸ்கை. நான் கண்டிப்பாக திரும்ப போக விரும்புகிறேன். எதுக்காகனா, அந்த தனிமையான கடலை பார்க்கவும், அந்த தனிமையான ஆகாயத்தை பார்க்கவும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டியர் ஹெர் பை. அப்படின்னா என்னென்னா, மேற்கொண்டு என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய கப்பலும் எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு துருவ நட்சத்திரமும் தேவை அப்படின்னு சொல்கிறான். அதோட சேர்த்து சில விஷயம் கேட்குறான். என்னென்னா, அண்ட் த வீல்ஸ் கேக் அண்ட் த வின் சாங் அண்ட் த ஒயிட் சைல் ஷேக்கிங். இதெல்லாம் பார்க்க விரும்புகிறான். என்ன அப்படின்னா, சக்கரத்தோட உந்துதலையும் காற்றோட பாடலையும் வெள்ளை பாய்மர துணியின் அசைவையும் அவன் பார்க்க விரும்புகிறான். அதுக்கப்புறம் அண்ட் ஏ கிரே மிஸ்ட் ஆன் தி சீ ஸ்பேஸ் அண்ட் த கிரே டான் பிரேக்கிங். அதோடு சேர்த்து வேறு என்ன பார்க்க விரும்புகிறானா, மேலும் கடலோட முகத்தில் விழுகிற அந்த சாம்பல் நிற மூடு பனியையும் சாம்பல் நிற பொழுது விடியலையும் தான் அவன் பார்க்க விரும்புகிறான். ஓகே, திரும்பவும் சொல்கிறான். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட். திரும்ப நான் கண்டிப்பாக போக விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, பாய்ந்தோடும் அலையின் அழைப்பிற்காக. அந்த அலை பாய்ந்தோடும் அலை இருக்குல்ல, நான் கூப்பிட்றதா சொல்கிறான். அழைப்புக்காக நான் போக விரும்புகிறேன். இட்ஸ் எ வைல்டு கால் அண்ட் எ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட். இது ஒரு தெளிவான அழைப்பு, மறுப்பே சொல்ல முடியாத ஒரு அழைப்பு அப்படிங்கிறான். அடுத்த அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ வைண்டி டே வித் அ ஒயிட் க்ளவுட்ஸ் ஃப்ளையிங். இது என்ன சொல்ல வர்றான்னா, மேலும் நான் கேட்குறது எல்லாமே என்னென்னா, பறந்து செல்லும் வெள்ளை மேகங்களுடன் கூடிய காற்று மிகுந்த ஒரு நாள் அப்படிங்கிறான். பறந்து செல்லும் வெள்ளை மேகங்களுடன் கூடிய காற்று மிகுந்த ஒரு நாள் கேட்குறாங்க. சரிங்களா, அடுத்த அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளவுன் ஸ்பியூம் அண்ட் த சீஸ் கல்ஸ் கிரையிங். அதோடு சேர்த்து அவன் என்ன, மேலும் தூக்கி எரிந்து தெளிக்கப்பட்ட நீரையும் வீசப்படும் கடல் நுரையையும் கடற்பறவையின் கூச்சலையும் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். திரும்ப சொல்கிறான். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். திரும்ப நான் கண்டிப்பாக கடலுக்கு செல்ல விரும்புகிறேன். எதுக்காகனா, இடம்பெயரும் நாடோடி போன்ற ஒரு வாழ்க்கைக்காக அப்படிங்கிறான். அடுத்து டு த கல்ஸ் வே அண்ட் த வேர்ல்ட்ஸ் வே வேர் த விண்ட்ஸ் லைக் ஏ வெட்டட் நைஃப். அதோடு சேர்த்து கடற்பறவை செல்லும் வழி மற்றும் திமிங்கலம் செல்லும் வழி, கூர்மையான கத்தி போன்ற காற்று செல்லும் வழி அப்படிங்கிறான். இந்த வழியெல்லாம் நான் போக விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அடுத்த அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெர்ரி யான் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். அதோடு சேர்த்து அவன் என்ன விரும்புகிறான்னா, நான் கேட்குறதுனா என்னென்னா, சிரித்து கொண்டிருக்கும் சக நாடோடியின் மகிழ்ச்சி மிக்க கட்டுக்கதையை தான். அவங்க கூட சேர்ந்து இன்னொரு நல்லா சிரித்து கதை பேசுகிறதுக்கு ஒரு நாடோடி மாதிரி ஒரு வாழ்க்கையை, சக நாடோடி அப்படின்னு அவன் தான் மீன் பண்ணுறான். கூட ஒரு ஃப்ரெண்டோட மகிழ்ச்சியுமே கட்டுக்கதை பேசிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மீன் பண்ணுறான். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக்ஸ் ஓவர். கடைசியாக என்ன சொல்லலாம், மற்றும் நீண்ட கடற்பயணம் முடிஞ்ச பின்பு அமைதியான தூக்கமும் இனிமையான கனவும் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு தான் அவன் கடற்பயணம் மேற்கொள்ள ஆசைப்படுறான். இப்போ அவன் சொன்னால் இல்லையா சில விஷயங்கள், இது எல்லாமே அவனை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியும், அதனால் திரும்ப நான் கடற்பயணம் மேற்கொள்ள ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் கதையை சொல்லி முடிக்கிறான். சரிங்களா, இதுதான் போயம். நான் இதில் ஒகேபுலரின்னு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இந்த ஸ்டார்னு சொல்கிறது துருவ நட்சத்திரம், அதை மறந்துடாதீங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஜிப்சி லைஃப்ங்கிறது நாடோடி வாழ்க்கை, வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப் அப்படிங்கிறது நாடோடி வாழ்க்கை. ஓகே, அது எல்லாமே நம்ம கீழே க்ளோசரில் வரும் கண்டிப்பாக. இந்த பாருங்கள், க்ளோசரி இருக்கு இல்லையா, அந்த சினோனிம்ஸு ஒகேபுலரி எல்லாமே க்ளோசரில் கொடுத்துருப்பான். இது தனியாக நம்ம படிச்சுக்கலாம், குழப்பிக்க வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது, இதுலேயும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக படித்தே ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இது ஒரு சின்ன போயம் தான், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறையா கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போயமை மிஸ் பண்ணிடாதீங்க காரணத்தை கொண்டும். சி ஃபீவர் அதாவது தமிழ்லனா கடல் பயண ஆசை, அவ்வளோதான். சி ஃபீவர்னு டக்குனு கடல் பயண ஆசைன்னு நான் இப்போ சொன்ன கதை எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த ஞாபகத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் ஒவ்வொரு லைனையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம். சரிங்களா, குறைஞ்சது ஒரு போயமை அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவை, நான் சொன்ன மாதிரி 7 டைம்ஸ் படிச்சிருங்க. தெளிவாக படித்து
டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. டெஸ்ட்டு பரீட்சை முடிகிற வரைக்கும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க. நம்ம வந்து படிக்கிறத மறக்கக்கூடாதுன்னா டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு பார்த்தே ஆகணும். அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு கிட்டத்தட்ட போயமில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்தாச்சு, 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்தாச்சு, 8th முடிச்சு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அடுத்த வந்து 7th முடிச்சு 6th முடிச்சிட்டா என்டையர் போயம் ஓவர். எத்தனை போயம் தெரியல, 24 25 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் போயம் போட்டோன்னா என்டையர் போயம் ஓவர். இன்றைக்கி நைட்டு நாளைக்குள்ளே கண்டிப்பாக எப்படியாவது 14 கதை இருக்குது, அதை ஒரே நாள் போட முடியாது. ஏன்னா போயம் வந்து 10 லைன் இருக்குது. பட் ஆனால் கதை பயங்கரமாக போகும். அதனால் எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும் கதை. ஓகேங்களா? அதனால் எப்படியாவது சீக்கிரம் நான் அதை முடிக்க பார்க்குறேன். அதை முடிச்சிட்டோம்னா, அந்த போயம் ப்ரோஸை முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒன்லி கிராமரு, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து படிக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? கன்ஃபார்மாக படித்தாலாம் ஜிகே விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இங்கிலீஷ் மட்டும் கை கொடுக்காது. இங்கிலீஷ் வந்து சப்போர்ட் பண்ணும் பாஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கிலீஷை மட்டும் வச்சு மட்டும் பாஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஜிகேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ சி ஃபீவர் அப்படிங்கிற போயம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.